பிள்ளைங்க வந்துட்டாங்க. சாப்பிட்டு பிள்ளைங்க வந்துட்டாங்க பாருங்க. இவ்வளோ பொரிச்சிருக்கேன். இதில் கொஞ்சம் உப்புத்தூளும் மிளகாத்தூளும் போட்டு தூவிக்கலாம். தூவிட்டு பிள்ளைங்க வந்துட்டாங்க. ஸ்நாக்ஸ் கேட்குறாங்க. என்ன பண்ணலாம்? அந்த கார்ன்சிப்ஸ் தான் பொரிச்சு தர போகிறேன் குழந்தைங்களுக்கு. நல்லா என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. சரி, ஃபஸ்ட்டு என்ன காயுது பார்ப்போம். காய்ஞ்சிருச்சான்னு பார்க்குறதுக்கு என்ன பண்ணணும்னா ஃபஸ்ட்டு ஒன்று போட்டு பார்க்கலாம் காய்ஞ்சிருச்சா இல்லையான்னு. முடிஞ்சு மேலே வரும். அப்போ தான் காய்ஞ்சிருச்சுன்னு அர்த்தம். லைட்டாக மேலே வருது. என்ன காஞ்சிடுச்சு போல இருக்கு. இது எடுத்துடலாம், ஏன்னா தீஞ்சு போயிடும். அதனால சரி, அடுத்தது போடலாமா? அது சூப்பராக தெரிஞ்சு வருது பாருங்க. குழந்தைங்களுக்கு ஸ்நாக்ஸ் கொடுக்கறதுக்கு ஏதாவது வேணும்னு கேட்பாங்க. என்ன பண்ணுறது? வாங்கிட்டு வந்தோம், இந்த பொரிச்சு கொடுத்தா சாப்பிடுவாங்க குழந்தைங்க. இது குழந்தைங்களுக்கு தெரியாமல் சர்ப்ரைஸாக தான் கொடுக்கணும். பார்ப்போம் என்ன பண்ணுறாங்க. இது எண்ணெய் வடிகிறதுக்காக அந்த வடிகட்டி வச்சுருக்கேன். ஏன்னா இதில் ரொம்ப அதிகம் எண்ணெய் விரியும். அதனால் எண்ணெய் வடிகிறதுக்காக நான் வடிகட்டி வச்சுருக்கேன். எண்ணெயெல்லாம் அப்படியே வடிஞ்சிருவாங்க. இதை பாருங்க, இவ்வளோ பொரிச்சிருக்கேன். எல்லாமே பொரிச்சுட்டு நான் உங்ககிட்ட காட்டுறேன். பாருங்க, இவ்வளோ பொரிச்சிருக்கேன். இதில் கொஞ்சம் உப்புத்தூளும் மிளகாத்தூளும் போட்டு தூவிக்கலாம். தூவிட்டு குளிக்கணும்னா டேஸ்ட்டு செமையாக இருக்குங்க. குழந்தைங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்கள் வேணும்னா உங்களோட குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுத்து பாருங்கள், விரும்பி சாப்பிடுவாங்க. பார்ப்போம் என்ன சொல்கிறாங்க. இதை நம்ம கிட்ஸ் கிட்ட கொடுப்போம், என்ன பண்ணுறாங்கன்னு. கீழே உழுவாமல் குளுக்கணுங்க. கீழே உழுவாமல் குளுக்கணும், அதுதான் ரொம்ப முக்கியம். எனக்கு சரியாக குளுக்க தெரியல, கீழே விழுந்தது சூடாக இருக்கிறதால. அவ்வளோதாங்க. இது நம்ம கிட்ஸ் கிட்ட கொடுத்து சாப்பிட சொல்ல வேண்டியது தான்.